ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமூக சேவை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த பெண்களுக்கான திருமண உதவித்தொகை அப்படின்ற ஸ்கீமை தமிழக அரசு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் இந்த திருமண உதவித்தொகை ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்கீமாக இருக்கும். இந்த திருமண உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் 4 ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கெல்லாம் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், யாரெல்லாம் இதுக்கெலாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத ஃபுல் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சமூக நலத்துறை அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம வரணும். இந்த வெப்சைட்டில் கீழே பார்த்தோன்னா 4 விதமான ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. முதல் ஸ்கீம் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். ரெண்டாவது ஸ்கீம் ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம். மூணாவது ஸ்கீம் அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். நாலாவது ஸ்கீம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு சாதிகளுக்கு இடையிலான திருமண உதவி திட்டம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது மேரேஜ் ஆன பெண்கள் கணவர் இறந்து போன பிறகு விடோவாக இருப்பாங்களே, அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னா அவங்க தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி. தன்னுடைய கணவர் இறந்துருக்கணும், டிவோர்ஸ் ஆகியிருந்தால் இதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. தன்னுடைய கணவர் இறந்துருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மணமகளின் குறைந்தபட்ச வயது 20 வயதாக இருக்க வேண்டும். மணமகனின் 40 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மறுமணம் செய்த நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது இவங்க அப்ளை பண்ண போகிற அந்த பெண்கள் திருமணமாகி 6 மாத காலத்துக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அருகிலுள்ள இசேவை மையத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுற பெண்ணுக்கு பட்டதாரியாக இல்லாதவங்களுக்கு, அதாவது படிக்காதவங்களுக்கு 25,000 ரூபா கவர்மெண்ட்டு அமௌண்ட்டாகவும் 8 கிராம் தங்கம் நாணயமும் கொடுக்குறாங்க. இதே பட்டப்பிரிப்பு டிகிரி முடிச்சிருந்த பெண்களுக்கு 50,000 ரூபாய் பணமும் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுது. இது எப்படி தருவாங்கன்னா, இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயத்துடன் 15,000 நிதியுதவியும் மீத 10,000 நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு ஸ்கீமில் நம்ம கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதே டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா 30,000 அமௌண்ட்டு ரெடி கேஷாகவும் 20,000 அமௌண்ட்டை நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம்ன்ற ஒரு சர்டிஃபிகேட்டில் நமக்கு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு இதே 8 கிராம் தங்கம் 22 கேரட் 8 கிராம் தங்கம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்கீம் என்னென்னா, ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம். இந்த ஸ்கீமுக்கெலாம் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டினா, மேரேஜ் ஆக போகிற பொண்ணுக்கு அப்பா இருக்கக்கூடாது, அம்மா மட்டும்தான் இருக்கணும். அந்த அம்மாவுடைய ஆண்டு வருமானம் 72,000க்கு மிகாமல் இருக்கக்கூடாது. இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. இந்த ஸ்கீம் மூலமாக யாரெல்லாம் பயன்பெறுவாங்கன்னா, அப்பா இல்லாத கஷ்டப்படுற விதவைகளுடைய மகளாக இருந்தாங்கன்னா அவங்களாம் இதுக்குள்ள எலிஜிபிலிட்டி. இதுக்கு படிப்பு தேவையில்லை. படிக்காத பெண்களுக்கு 25,000 ரூபாய் பணமும் 8 கிராம் தங்க நாணயமும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதே படிச்சிருந்தாங்கன்னா 50,000 பணமும் 8 கிராம் தங்க நாணயமும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பக்கத்தில் இசேவை மையத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டினா, மேரேஜ் ஆக போகிற பெண்ணுக்கு அப்பா அம்மா இருக்கக்கூடாது. குடும்பத்தில் விண்ணப்பிக்க பெண்ணுக்கு அப்பா அம்மா இல்லாமல் அவங்க ஆதரவற்ற பெண்களாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு அலோடு. இதுக்கு படிப்புன்றது அவசியம் கிடையாது. படிக்காதவங்களும் அப்ளை பண்ணலாம். படிக்காதவங்களாக இருந்தாங்கன்னா 25,000 பணமும் 8 கிராம் தங்கமும், படித்திருந்தாங்கன்னா 50,000 பணமும் 8 கிராம் தங்கமும் தராங்க. இது திருமணத்துக்கு முன்பு 40 நாளுக்கு முன்பே விண்ணப்பம் இசேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது ஓகே பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் ஆண்டு வருமானன்றது தேவையே இல்லை. அவங்க எவ்வளோ சம்பளம் ஆண்டு வருமானம் இருந்தாலுமே கூட அந்த பெண்கள் அப்ளை பண்ணலாம். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் என்னென்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு சாதிகளுக்கு இடையிலான திருமண உதவி திட்டம்.
இது வந்து என்னென்னா, இந்த ஸ்கீமில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்சிஎஸ்டி, பிசி, எம்பிசி இன்டர்கேஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அக்செப்ட் ஆகும். அதாவது எஸ்சிஎஸ்டியில் இருக்கவங்க பிசி எம்பிசியோ அல்லது பிசி எம்பிசியில் இருக்கவங்க எஸ்சிஎஸ்டியோ மேரேஜ் பண்ணியிருக்கணும். இதுவே எஸ்சிஎஸ்டி இருக்கிறவங்க எஸ்சியாக இருக்கவங்க எஸ்டி பொண்ணையோ எஸ்டி பையனையோ அல்லது எஸ்டியாக இருக்கவங்க எஸ்டி பொண்ணையோ எஸ்டி பையனையோ எஸ்சி பையனையோ மேரேஜ் பண்ணியிருந்தாலோ, இதே போல் பிசியாக இருக்கவங்க எம்பிசி பொண்ணையோ எம்பிசி பையனையோ, எம்பிசியாக இருக்கவங்க பிசி பொண்ணையோ பிசி பையனையோ மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அதாவது எஸ்சிஎஸ்டி, பிசி, எம்பிசி இந்த ஒரு ஸ்கீமில் தான் கவர்மெண்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த லெவலில் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி. இது வந்து வித்தின் 2 வருஷத்துக்குள்ளே மேரேஜ் ஆகி 2 வருஷத்துக்குள்ளே அவங்க வந்துட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், படிக்காதவங்களுக்கு 25,000 பணமும் படித்தவங்களுக்கு 50,000 பணமும் 8 கிராம் தங்கமும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து கட்டாயம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிக்கணும். இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்க இசேவை மையத்தில் போய் நீங்கள் தேவையான ஆவணங்களை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.